ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் துவையல் பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெந்தயம், சீரகம், தனியா போட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். இது மாதிரி நல்லா வறுத்தாச்சுங்க. ஒரு கப்பில் போட்டுக்கலாம். அதே கடாயை வச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. பச்சை மிளகாவை இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதையும் கப்பில் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ வெண்டைக்காய் இது மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கோங்க. அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பச்சையாக இல்லாமல் நல்லா வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே கடாயை வச்சுக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. ஒரு 3 தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன், நாட்டு தக்காளி. இப்போ புளி போட்டிருக்காங்க. கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு புளி போட்டிருக்கேன். நல்லா வெந்ததுன்னா நமக்கு அந்த பச்சை மணம் வராமல் நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வேக வச்சுக்கணும். இப்போ உரல் கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ முதல்ல நம்ம வறுத்துக்கிட்ட தனியாவையும் வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டுட்ருக்கேன். துவையலுக்கெல்லாம் கல் உப்பு போட்டால் ரொம்பவும் சுவையாக இருக்கும். இப்போ பூண்டு பல் நல்லா தோல் எடுத்துகிட்டு ஒரு 5 பூண்டு பல் போட்டிருக்கேன். இதை நல்லா இடிச்சிக்கலாங்க. இது மாதிரி அரைச்சி இடிச்சிக்கிட்டோம்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இது மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப கொரப்பாக இருந்தால் போருங்க. ரொம்ப ஒன்றும் அவசியம் இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு துவையல்ன்றதுனால. பாருங்கள், இது மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். நல்லா மசிஞ்சு வந்துடுச்சிங்க. இப்போ தக்காளி புளி போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா இது மாதிரி இடிச்சிக்கலாம். வெண்டைக்காய் போட்டிருக்கேங்க. வெண்டைக்காவையும் நல்லா இது மாதிரி இடிச்சிக்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. வெங்காயம் போட்டு இடித்தோம்னா துவையலுக்கு ரொம்பவும் சுவையாக கொடுக்கும். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா இடிச்சிக்கலாம். ஃபைனலாக நம்மளுக்கு வெண்டைக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது ராகி களியோடையும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி சுட சுட சாதத்தில் சாப்பிட போகிறேன். இடிக்கும்போதே எப்போ சாப்பிட்ணுமான்னு இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த தனியா, சீரகெல்லாம் வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மணமாக இருக்குங்க. இது மாதிரி நம்ம இடித்து சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டோம்னா இவ்வளோ சுவை வராது. இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா இது பல்ஸ் மோடில் நான் போட்ட மாதிரியே ஃபஸ்ட்டு எது போடணும், லாஸ்ட்டு எது போடணுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா மசிச்சு எடுத்திங்கன்னா நல்லா இருக்குங்க. பல்ஸ் மோடில் போட்டுக்கணும், ரொம்ப அரைக்கக்கூடாது. நம்மளுக்கு வெண்டைக்காய் தக்காளி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. நம்மளுக்கு சப்பாத்திக்கு, ரொட்டிக்கெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களும் நல்லா புளிப்பு, காரம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாக்குக்கும் நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. நமக்கு சுட சுட சாதம் எடுத்துகிட்டு வந்தாச்சு.
சாதத்தில் போட்டு கலக்கி சாப்பிடும்போது ரொம்பவும் சொர்க்கமாக இருக்குங்க. அது வந்துட்டு நம்மளுக்கு பசங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நெய் போட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு. நெய் போட்டோம்னா காரமே தெரியாது. எனக்கு இப்படியே பிடிக்குங்க. இல்லைன்னா நான் கடலை எண்ணெயை விட்டு சாப்பிடுவேன். கடலை எண்ணெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெய்யை விட. நெய் போட்டோம்னா சுவை வந்துட்டு கொஞ்சம் சப்புன்னு ஆகிடும். ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.